இன்னொரு விஷயத்தை நான் ஒரு முக்கியமான விஷயமாக வைக்கிறேன். குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். குர்ஆன் தானங்க, இது புகாரில் இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு. இந்த குர்ஆன் தானே எல்லாத்திலும் இருக்குது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து என்ன ஆதாரம்? இஜ்மா தான். எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. அந்த குர்ஆன் ஒரு புள்ளி கூட மாறாம இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஆய்வுகிறோம். முஸ்லிம்கள் எல்லோரும் அதை குர்ஆன் என்று சொல்கிறார்கள். இதுதான் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டாங்களா? நம்மள்ட்ட கேட்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னா, நம்ம அப்பமாட்டெல்லாம் குர்ஆன் சொன்னா அதனாலதான் குர்ஆன் நம்புறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖிரு அலைஹா சும்மமுமியானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விடமாட்டார் என்று சொல்றான். நீங்க வேண்டாம் அப்பம்பாட்டன் சொன்னதை வைத்து குர்ஆன் என்று நம்பலாம். நாங்கள் அதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று எப்படி நம்புகிறோம் தெரியுமா? அதை வரிக்கு வரி ஆய்வு செய்து எந்த காஃபிர் வந்து கேட்டாலும் இது மனுஷன் சொல்லி இல்ல அல்லாஹ்வுடைய சொல்லி என்று நிரூபிக்கிற வகையில நாங்கள் வேதம் என்று நம்புகிறோம். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு வந்து 66, இப்லீஸுக்கு வந்து 103னா அல்லாஹ்வை விட இந்த இப்லீஸ் உயர்ந்தவனா? உயர்ந்தவன் என்று இந்த அவுலியா சொல்றார்.